ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். எனக்கு பின்னாடி இருக்க செட்டப்பை பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. டிசம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு 14th இயர் பர்த்டே. அதுக்காக ஒன் டே பிஃபோரே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அவளுக்கு கேக் கட் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து இந்த 14 கிஃப்ட்ஸையும் நாங்கள் கொடுத்துருவோம். அவளுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வருஷம் அவள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கிஃப்ட்ஸ் பண்ணுவோம். இந்த தடவை 14th பர்த்டே அப்படின்றதுனால 14 கிஃப்ட்ஸ் வந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்ல, ஜஸ்ட் நீ இப்போ கீழே கிளம்பிட்டு வா, நாங்கள் வந்து கிஃப்ட்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம், அன்பாக்ஸ் பண்ணோம், அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லியிருந்தோம். பட் எங்களால் முடிஞ்ச இந்த குட்டி டெக்கரேஷன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆக போகுது. இப்போ நம்ம வந்து ஃபர்தராக டிலே பண்ணாமல் அவளை கூட்டிகிட்டு வந்து கேக் கட் பண்ணிவிட்டு நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அக்ஷய் பார்த்து 3, 2, 1 அக்ஷயாக்கு ப்ரீ பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். 2 சர்ப்ரைஸ் இருக்கு. ஒன்று வந்து ஒரு கியூட்டான ஒரு டெக்கரேஷன். அது கியூட்டா இல்லையான்றதை நீ பார்த்து தான் சொல்லணும். அடுத்து வந்து உன்னோட கிஃப்ட்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகே ரெடியா? பார்க்கலாம். ஓகே. ஹேப்பி பர்த்டே. Thank you. எப்படி பண்ணீங்க? நீங்களே பண்ணீங்களா? ஆமா, நானும் அப்பாவும் பண்ணோம். இங்க பாரு கேக் பாரு. கேக்ல பாருங்க டால். நல்லா இருக்கா? என்ன மாதிரி இருக்கு? என்னோட கலர்ல Dress போட்டுருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? இதுல ஹேப்பி 14th பர்த்டே மை ஏஞ்சல் அக்ஷயா. உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க. அது எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் கேக். இங்க பாருங்க. இவங்க பால் பட்டாவே குஷி ஆயிடுவாங்க. சரி ஓகே. பால் இது இங்க வந்துருங்க. பலூனை காப்பாத்துறதே முடியாது. இந்த கத்தி தரேன். இந்த நீங்க நின்னுக்கோங்க, பக்கத்துல நின்னுக்கோங்க அத்தை. ஆசீர்வாதம் வாங்கிக்க முதல்ல. ஓகே. கட் பண்ணிரலாமா? பண்ணிடலாம். பண்ணப்போறோம். gift நிறைய இருக்கு. பெருசா இருக்கு. அது நிறைய பெரிய கதை. அது ஒன்னொன்னா ஓபன் பண்ணும்போது அம்மா சொல்லுவாங்க. ரைட்டா? நான் எவ்வளவோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு கண்டுபிடிக்கவே இல்லை. அதே எப்படி கேட்டேன், ஆனா எனக்கு சொல்லல. சர்ப்ரைஸ்னா அது சர்ப்ரைஸா இருந்தாதான் அது சூப்பரா இருக்கும். சரி ஓகே. அத்தை இப்படி வந்துருங்க. பார்க்க போறேன் லாஸ்ட்ல. சரி ஓகே. கேக் கட் பண்ணலாமா? கட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday dear Akshaya. Happy birthday to you. May God bless you dear. May God bless you dear. Happy birthday to you. Happy birthday. Dress செமையா இருக்கு அக்ஷயா. Thank you. வருஷம் நமக்காக நிறைய பேர் வந்து அவங்களோட ஹார்ட்டி விஷஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வருஷமே எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணிட்டே இருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் கேக் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் தான் பண்ண போறோம். ரொம்ப ஜாலியா இருக்கு, எக்ஸைட்டிங்கா இருக்கு. நம்ம அன்பாக்ஸ் பண்ண போயிடலாம். ஓகே, சாப்பிடுங்க. எவ்வளோ கிஃப்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து கிஃப்ட் அன்பாக்சிங் பண்ணுற டைம் வந்தாச்சு. இப்போ ஒரு கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சரி, என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், இந்த கிஃப்ட் மட்டும் கடைசியில் பெரிய. ஓகே சரி ஓகே. இப்போ இதில் எந்த கிஃப்ட் நீ ஓப்பன் பண்ண போற? பிங்க் கலர். ஓகே. என்னது? இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கதை இருக்கு. அது நினைச்சேன், சிரிச்சேன். ஆமாம். வெயிட்டா இருக்கு. ஓப்பன் பண்ணவா? வந்துருமா? ஓகே. அப்படி பண்ண அந்த மாதிரி பண்ண. இப்போ நம்ம கவர் வச்சு நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க கூடாது. உள்ள வேற அதான் நான் இப்போ கேட்கணும்னு நினைச்சேன். இது என்னவா இருக்கும் நீ கெஸ் பண்ற? நீ கையில வேணா தூக்கி பாரு. வெயிட்டா இருக்கு. என்னால பண்ண முடியல. என்னால எந்த கிஃப்ட்டுமே பண்ண முடியல. இப்போ கையில தொடும்போது உனக்கு என்ன தோணுது? ட்ரெஸ் இவ்வளோ வெயிட்டா இருக்காது, ஆனா எனக்கு பண்ண முடியல, கெஸ் பண்ண முடியல. சரி ஓகே. இப்போ ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
என்னது டேபிள் மேஜிக்கா? ஓ ஸ்டடி டேபிள். டேபிள் மேட். டேபிள் மேட் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆமா, இப்போ நீ நிறைய எழுத வேண்டியது இருக்கு இல்லையா, அது வந்து நீ பெட்ல உட்கார்ந்து எழுதுறதோட பேக் பெயின் இருக்கும். இது ஒரு சேர் போட்டு அழகா உட்கார்ந்து எழுதலாம், எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். எப்படி ஓபன் பண்றதுதானே எனக்கு தெரியல. மேல டேப் பண்ணிருப்பாங்க, அதை கட் பண்ணு. யா, இந்த கலர் தான். பிங்க் கலர் டேபிள் மேட் பாத்துப்பீங்கல்ல, அதுதான் இது. சோ இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் gift. ஆக்சுவலா ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தல்ல. ஆமா, அதனால ஞாபகம் வச்சு நான் இதுல வந்து நம்ம லேப்டாப் வச்சுக்கலாம், நம்ம வந்து வச்சு எல்லாம் மல்டி பர்பஸ். அது மல்டி பர்பஸ். சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன கலர்? ஓகே போலாம். என்ன இருக்குன்னு எனக்கே தெரியலையே. சரி, எந்த பாக்ஸ் ஓபன் பண்ணலாம்? சரி, ரெட் கலர். ஓகே, ரெட் கலர். அத ரெட். ரெட் கலர். ஓகே, ஓபன் பண்ணுங்க. நல்லா டைட்டா போட்டினா தான் கிளியும். ஓகே, அவ்வளவுதான். இப்போ ஈஸியா உனக்கு தரேன் வந்து. இது வந்து வெயிட் அவ்வளோ இல்லை, பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கனால எனக்கு என்னால் எதுவுமே கெஸ் பண்ண முடியல. ஓகே, உள்ள போய் பார்த்துடலாம். என்னன்னா இப்போ எங்களுக்கே வந்து என்ன இருக்குன்னு தெரியாது, ஏன்னா நிறைய இருக்குல்ல, எது எதுக்குள்ள இருக்குன்னு தெரியாது. ஆமா, சரி, ஓகே, பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும். ஓகே, இன்சைட் என்னது இது? தெரியல. என்னது இது? ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணு. ஓ, ஹேர் வாஷ் பண்ணிட்டு போடுறது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இது போட்ட உடனே வந்து அவ்வளவு தண்ணி இருந்தாலும் உடனே இஞ்சிரும். இது ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்ல, இது ரொம்ப அப்சர்வ் ஜாஸ்தி. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சேம் அதேதான் டவல். ஃபுல் டவல் கூட வேணும், யூஸ் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஒன்னோட சின் சின் பெட்ஷீட் மாதிரியே இருக்கும் இது சாஃப்ட்னஸ்ல. ஆமா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. இது பாரு, ஓபன் பண்ணி பாரு. சாஃப்ட்டா இருக்கு. இது உனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதுக்குள்ள வந்து இன்னும் வேற இருக்கு, அடுத்தடுத்து எடு. கேப். இது என்னது? ஸ்விம் சூட். எப்படி இருக்கு? ஓபன் பண்ணி காட்டு. சூப்பர்ங்க. ஸ்விம் சூட் ஸ்கர்ட் டைப்ல சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. Thank you. ஓகே, சோ ஸ்விம் சூட், காகிள்ஸ், ஆமா, அப்புறம் ஸ்விம் கேப், அப்புறம் டவல், ஹேர் எல்லாம் பிடிச்சிருக்கு. செட். இது எல்லாமே வந்து நிறைய பேர் எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. இது வந்து டெக்லத்தான்ல வாங்குனாங்க. இது ஒரு ஃபுல் செட்டா நாங்க அங்க தான் டோட்டலாவே வாங்குனோம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, இது அப்படியே இது உள்ள வச்சிரலாம், நம்ம ஃபைனலா அடிக்க வச்சுக்கலாம். ஓகே, ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அவ்வளவுதான், இனிமே பிரிச்சுனா அவ்வளோதான் வந்துடும். என்னதுன்னு தெரியலையே, நான் பார்க்கலையே. என்ன இது சொல்லு? போர்டு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் போர்டு. இது டைம் டேபிள் போடலாமா? ஆமா, நீ சண்டே என்ன படிக்கணும், மண்டே என்ன படிக்கணும் அப்படின்னு அழகா டைம் டேபிள் எழுதி வச்சு இது சாக்லேட்ஸ்ல எழுதிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தனியா பென் போடுறாங்க. மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஃப்பா நீ நிறைய கிரிக்கெட் புக்ஸ் எடுத்து எழுதுறது. நான் போட்டு என்ன புக்கே காலி ஆயிடும். இது வந்து ரஃப் யூஸ் அது எவ்வளவு தடவை வேணாலும் அழிச்சு எழுதிக்கலாம். நோட் சேவ் ஆகும். சூப்பரா இருக்கு. அது கூட எனக்கு டைம் டேபிள் போடுறது ரொம்ப பிடிக்கும். நானும் பேப்பர்ல தான் போடுவேன். போர்டாங்கிறது சூப்பரா இருக்கு. அவரும் உன்னோட ரூம்ல நான் மாட்டி விட்டுறேன். ஓகே ஓகே, ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எப்படி வாட்டர் பாட்டில் பிடிக்குமோ அதே மாதிரி பவுச்னா ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாரு, இது ஆக்சுவலா பாப்பாக்கு வந்து ஒரு பழக்கம் இல்லை. என்னன்னா அலாரம் வந்து போன்ல வைக்கிற பழக்கமே கிடையாது. போன்ல அடிச்சாலும் அது பாட்டுக்கு அடிக்கும். அதனால வந்து இவளுக்கு ஸ்பெஷலா அலார்ம் கிளாக் வந்து நான் வாங்கினேன், டிஜிட்டல்ல வாங்கினேன். இது ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து சார்ஜபிள் தானே, சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். சத்தம் பத்தியா? இது கொஞ்சம் பிரீமியம் ப்ராடக்ட். பிரீமியம் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல லைட் எல்லாமே இருக்குல்ல? ஆமா, லைட் இருக்கு. 3 அலாரம் செட் பண்ணிக்கலாம். ஆமா, இதோட பிராண்ட் என்ன பிராண்ட் தெரியுமா? பல்ஃபீஸ். பல்ஃபீஸா புல்ஃபீஸான்னு தெரியல, பியூல போட்டுருக்கு. சோ அது லிங்க் வேணா நம்ம அது சைடுல எழுதி இருக்கு அதோட பிராண்ட். அதே மாதிரி நம்ம ஒரு கிளிக் பண்ணோம்னா லைட்டோட வந்து அழகா பண்ணிக்கலாம். இங்க பாரு,
எனக்கு காலையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் காலையில பெட்டர் நம்ம அந்த பிராண்ட் இங்க சைடுல எழுதிருக்கா. ஆமா அது காமிச்சிருங்க. பல்ஃபிஷ். பல்ஃபிஷ். ஓகே சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பவுச் வாங்குங்க. பவுச் வாங்குங்க. இது எவ்வளவு பெரிய இது பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. மல்டி கலர். ரெயின்போ கலர். சூப்பர். இந்த gift எனக்கு பிடிச்சிருக்கு. சரி நெக்ஸ்ட் பாத்துலாமா? பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கலர்? இப்போ நம்ம வந்து ரெண்டுமே பெருசா எடுத்துறோம். இப்போ நம்ம சின்னதல்ல போலாம். ஓகே ப்ளூ கலர். ஓகே எடுத்துக்கோ. ப்ளூ கலர். என்ன? தெரிஞ்சிருச்சா? எனக்கும் தெரிஞ்சிருச்சு. என்னது? இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ஸ்லிப்பரா? ஆமா. என்ன ஸ்லிப்பர்னு பாரு. என்ன ஸ்லிப்பர்னு பாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படினு பார்க்கலாம். ஆமா நீயே அத ஞாபகம் உனக்கு ஞாபகம் வரும் அது திறந்த உடனே. ஓ ஓ ஓகே ஓகே நான் சொல்லுவேன். என்ன தெரியுமா? இது வந்து நாங்க போயிட்டு கடையில பார்த்தோம். நான் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அம்மா இது வந்து லூஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்புறம் இது வாங்கல. இது எப்படி சார் இதுக்காக தான் வந்து வாங்காம வந்திருக்கேன். புரிஞ்சுச்சு. நான் வந்து எப்பயுமே போனேன் அப்படின்னா வாங்காம வர மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது தேடி வாங்கிடுவேன். சைஸ்க்காக தான் இவளை கூட்டிட்டு போனேன். ஏன்னா செருப்பு மட்டும் பாத்தீங்கன்னா அவளுக்கு எந்த ஒரு மாசமும் ஒரு சைஸ் வருது. அதனால வந்து அவளுக்கு போட்டு பார்த்து வாங்கணும். போட்டு பாரு. ஓகே கால்ல போட்டு பாரு. போடுவேன். என்ன போடுறேன். பர்ஃபெக்ட்டா இருக்கு அக்ஷயா. அன்னைக்கு போட்டு பார்த்தனே. அப்படியே? ஆமா. வாங்குனா நல்லா தான் இருக்கும் அப்படினா எல்லாம் ஒண்ணு வேணாம் வா போலாம். ஆமா அது एक्चुअली நான் வந்து ஸ்கூலுக்காக ஷூ வாங்க போனேன் அன்னைக்கு. அப்ப இது போட்டு பார்த்தோம். சரி நல்லா இருக்கு. அவங்க லூசா இருக்கு சொல்லிட்டு வந்துட்டாங்க அம்மா. ரெண்டு காலே வெச்சுக்க. ஓகே சூப்பரா இருக்கு அக்ஷயா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. थैंक यू சூப்பரா இருக்கு. ஓகே இது வந்து ஒரு சூப்பரான வேற லெவல் பிளான். சூப்பரா இருக்கு. ஆமா வாங்குறது வேஸ்ட் ஆயிட கூடாதுல்ல. அதனால சரியான பிளான். ஓகே நெக்ஸ்ட் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே நெக்ஸ்ட் பிங்க் கலர். ஓகே எல்லாம் என்ன பாக்ஸாவே இருக்கே. அது ஒரு கதை இருக்கு. இல்ல அதோட ஸ்டோரி சொல்லியாச்சு நம்மல்ல. சொல்லியாச்சு. அக்ஷயாக்கு சொல்லல. ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ரெகுலரா வாங்குறோம்ல என்ன கடை அங்க போனோம். அங்க பாக்ஸ் இருக்கான்னு கேட்டோம். நிறைய இருக்கு எடுத்துக்க போனோம். எல்லாமே அங்க இருந்தே எடுத்தாச்சு. மொத்த பாக்ஸ் அங்கே ஒரு சில பாக்ஸ் மட்டும் தான் நம்ம வீட்ல. ஒரு 10 பாக்ஸ் அவங்க கிட்ட இருந்தே வாங்கிட்டு வந்தாச்சு. மேகி உள்ள என்ன இருக்கு? எனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? பொம்மை வேணா. ஆமா மினி ஃபேன். இது எப்படி காத்து வருது மட்டும் பாரு. நல்ல சரியான காத்து வருது அக்ஷய் அதுல. அழகா இருக்கு. வைட்ல பிரஸ் பண்ணுது. நல்ல காத்து வருது. 3 ஸ்பீட் இருக்கு. நம்ம எங்க டிராவல் பண்ணா அது நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நைட் பாண்டா. அது சூப்பரா இருக்கு அக்ஷய். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இது. அந்த பாண்டாவை துறையேன். அது சூப்பரா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அக்ஷயா. நைட் லாம்பா? ஆமா இந்த நைட் லாம்ப் பாருங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இங்க பாரு அது கழுத்துல மாட்டறது. அதுக்கு மாட்டி விடுறேன். இது நான் பாத்திருக்கேன். இது நான் யூடியூப்ல பாத்திருக்கேன். இப்படி பண்ணா இது வாங்குறேன். லைட் எரியல கீழ இருக்கு. அது ஆன் பண்ணு. கீழ அடியில பாரு. இப்ப பிரஸ் பண்ணி இந்த பக்கம் திருப்பி. என் பக்கம் திருப்பி. நான் பாக்கல. தட்டு. மேகி பாக்கத்து வரேன். சூப்பரா வருது. மேகி என்னப்பா இது? இங்க பாரு. அவ்வளவுதான் பொம்மை. அவங்க பொம்மை நினைச்சுக்கிறது. அவ்வளவுதான். பொம்மை கொடுத்த உனக்கு ரிட்டர்ன் வராது. சரி இது பொம்மை இல்லப்பா. இது பொம்மை இல்ல. பொம்மை இல்ல எனக்கு. ஐயோ கபீர்வாவ பொம்மைனா உயிர். பிடிச்சிருக்கு அக்ஷயா இது? சூப்பரா இருக்கு. ரெண்டுமே பிடிச்சிருக்கு. மேஜிக் மாதிரி அது கலர் மாறிக்கிட்டே இருக்கு. சரி ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் நம்ம பண்ணவே இல்ல. மேகி ரெடி தூக்க போறா? இல்ல 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 இல்ல. நெக்ஸ்ட் இந்த கலர் நம்ம பண்ணவே இல்ல. இந்த கலர் பண்ணலாம். எடுத்துக்கோ. இது ஏதோ ஒரு ஷேப்பா இருக்கு, என்னன்னு பாத்துடலாம். மேகி ஓகே. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. இவ்வளவு சேஃபா அனுப்பியிருக்காங்க, என்னவா இருக்கு இது? என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோ போட்டிருக்கேன். ஆக்சுவலா இது என்னன்னு தெரியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி பேங்க். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் உன்னோட ஃபோட்டோ வந்து போட்டுடலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் வந்து கேஷ் போடுவோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அக்ஷயான்னு போட்டு, ஆமாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பாப்பா சேர்க்க போகிறா அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் அவள் எங்ககிட்ட வாங்குற மணியை ஒரு 200 ருபீஸ் வாங்கினா 200 அடிச்சுட்டு அவள் அது உள்ளே போடலாம். அப்போ அவளுக்கு தெரியும் எப்போ 10,000 சேர்ந்துருது அப்படின்னு. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 காலமோ 260 காலமோ இருக்குது. ஸோ 260 டேஸில் நம்ம சேர்த்துடலாம். இது பாருங்க 5 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ்லேருந்து 20, 50, 100, 200 வரைக்கும் இருக்குது. ஸோ இது பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து சேவிங்கை வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாலியாகவும், அதே சமயத்தில் அவங்களுக்கு அதோட முக்கியத்துவத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நான் வாங்கின ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். உங்கள் பாப்பாவுக்கும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. எனக்கு ஒன்று சொல்லணும். அன்றைக்கு ஒரு அம்மா வந்து அப்பா கிட்ட அக்ஷயோட ஃபங்க்ஷன் எடுத்துகிற ஃபோட்டோ ஒன்று அனுப்புங்க சொன்னாங்க. கேட்டேன், சரி எதுக்கோ இந்த ஆல்பமில் ஏதோ இருக்குன்னு நினச்சி விட்டேன். இப்போ புரியுது. ஸோ இதுக்காக எப்படி இருக்கு பார்த்தியா? சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. அந்த போட்டோ நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நான் 1 lakh இதுல பாப்பாக்குன்றதுனால 10,000 வாங்கினேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 lakh பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 265 டேஸ்லயோ 260 டேஸ்லயோ சம்திங் எனக்கு கரெக்டா தெரியல, நம்ம 1 lakh சேர்க்க முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் இருக்கும். அதையும் நான் வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்டாகிராம்ல நான் போடுறேன், நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த உண்டியல் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கேன் போட்டோல போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கோல்ட் நம்ம பண்ணல. சோ கோல்ட். ஓகே. அது காப்பர். அது சாரி, உனக்கு பின்னாடி இருக்கு பாரு, அதான் கோல்ட். பெருசா இருக்கு. ஓகே, அது லாஸ்டா பார்க்கலாம். அது பெருசா இருக்கு. ஓபன். நல்லா அழுத்தி பண்ணா. இது ஜிஆர்பி பாக்ஸ். நெய். ஜிஆர்பி நெய். ஆஹா, இதுல ஒரு ஸ்டோரி இருக்கு அக்ஷயா. வாட் சொல்லுங்க. இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிங்கான ஒரு ஸ்டோரி இருக்கு இதுல. ஓபன் பண்ணி பாரு. உள்ள gift. எனக்கு தெரிஞ்சிச்சு அது என்ன gift. நான் இந்த அட்டைக்கு பாக்ஸ் ஸ்டோரி. இல்ல இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு, உள்ள கிழிஞ்சிராம. ஞாபகம் இருக்கா? சாரி இது இல்ல. ஏங்க அது இன்னொரு giftல தான் இருக்கு. என்ன கவர் இது? இதுல என்ன இருக்கு? கவர் ஏதோ இருக்கு. என்ன இருக்கு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு. இது வந்து ஒரு லெஹங்கா டைப்பில். ஸோ உனக்கு பிடிக்கும். இது ஒரு பார்ட்டி வேர் கவுன் மாதிரி. இது இது பத்தியா எவ்வளோ கிராண்டாக இருக்கும் தெரியுமா? எந்திரிச்சு நின்று பாருமா, நல்லா இருக்கும். ஆமாம், நீ மேலே வச்சுக்காம. பால் ஃப்ராக் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? வாவ், செமையா இருக்கு இந்த Dress. சைஸ்ல கரெக்ட்டா இருக்கு. இதெல்லாம் உனக்கு ஏத்த மாதிரி ஃபிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. Dress நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வேற நம்ம என்ன கலர் ஓபன் பண்ணாம இருக்குமா? இல்லையா? எல்லா கலரும் ஓபன் பண்ணி. இல்ல, உனக்கு எது பிடிச்சிருக்கோ ஓபன் பண்ணு. ப்ளூ கலர். ப்ளூ கலர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இது என்னன்னு? ஞாபகம் இல்ல. வெயிட் பண்ணுங்க. ஐயோ சாரி. இப்போ வந்துருச்சா ஞாபகம்? வந்துருச்சு. ஏய் என்னது இது?
பேக் உனக்கு வந்து மொபைல் வைக்கிறதுக்காக அண்ட் குட்டி குட்டி அக்சசரிஸ் வைக்கிறதுக்காக உனக்கு பேக் செம்ம ஒரு நல்ல ஒரு பிரீமியமான ஒரு பேக் இது. இது என்னன்னா ஒன் சைடு போடணும் அது. ஓ இது நான் கேட்டிருக்கேன் உங்ககிட்ட ஞாபகம் இருக்கா? இது வந்து இது ஒரு கோயிலுக்கு போகும்போது இருந்துச்சு. அது ஒரு பிளாக் கலர்ல இருக்கும். இது இந்த மாதிரி கேட்டேன், இந்த மாதிரி ஃபிட்டா எனக்கு வேணும், இந்த ஒன் சைடா மாட்டுறதுக்கு வேணும்னு கேட்டேன். ஞாபகம் இருக்கு. அதுவே எனக்கு ஏது பிங்க் கலர்லயே கிடைச்சு. கேக்குறப்ப ரொம்ப குவாலிட்டியா இல்ல, இது பயங்கர குவாலிட்டியா இருந்தது. சோ அதனால கேட்டா ஞாபகம் வச்சு வாங்கணும். அது எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்லயே. நெக்ஸ்ட் உள்ள இன்னொன்னு இருக்கு, அது என்னன்னு பாரு. ஓபன் பண்ண ஸ்வீட் ட்ரீம்ஸ். என்னது இது? உனக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ். ஓகே, லிப் பாம், நெயில் பாலிஷ், இங்கே பாரு இப்படி வை. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு, ஐலைனர், காஜல், மஸ்காரா, ஐஷேடோ, நெயில் பாலிஷ், ப்ரஷ், பவுடர் ப்ரஷ், காம்பேக்ட் பவுடர். இது மேக்கப் பவுச். பேசிக்கா பாப்பா இதுதான் யூஸ் பண்ணுவா அப்படின்றதுனால நான் வாங்கினேன். ஓகே, பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் பாப்போமா? இது ஓபன் பண்ணலாமா? பண்ணு. ஓகே, நீங்க சொன்ன கதை அந்த ஸ்டோரி இப்போதான் வருது. நான் அதுக்குள்ள அச்சச்சா அம்மம்மா அப்பப்பாலான்ட்டு அதுக்கு அது எல்லாமே இதுல தான் இருக்கு. அக்ஷயா அந்த கிஃப்ட் பின்னாடில இருக்கு, வெயிட்டா இருக்கு, கேர்ஃபுல்லா இதுக்கு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ பெரிய பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி இந்த பார்சல் எங்க இருந்து வாங்கணும் அப்படின்றத உனக்கு காமிக்கிறோம். எங்க பாக்ஸ் எடுத்துறேன். அந்த பாக்ஸ் போடு, அப்படி ஓரமா போட்டு. சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் இங்க பாரு, நானும் அம்மாவும் வந்து எங்க இருந்து வந்திருக்கு? ஊட்டி. ஆமா, ஊட்டி. ஊட்டினா என்ன ஞாபகம் வருது உனக்கு? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து நாங்க இப்போ சிங் பெட்ஷீட்டும் நான் விளாக்ஸ்லாம் நிறைய காமிச்சிருப்பேன். அப்போ வந்து குழந்தையில வாங்கி கொடுத்தது கரெக்டாக வந்து 2012லயோ 13லயோ வாங்கி கொடுத்தேன். இன்ன வரைக்கும் அது இல்லாமல் அவள் தூங்கவே மாட்டான். நான் கூட நிறைய தடவை சொன்னேன், நீ கல்யாணத்துக்கு இதை தான் தூக்கிட்டு போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவளுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு. என்னன்னா இப்போ வந்து அது சின்னதாயிடுச்சு, அதனால இப்போ கொஞ்சம் பெருசா ஒன்று வாங்கியிருக்கேன். 10 வருஷமா வந்து அவரோட நம்பரை நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இன்னும் அவரும் அந்த நம்பர் வச்சிருக்கனால அந்த அட்ரஸ் காமி அவங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு. வந்து பார்த்தீங்கன்னா மூசா சேட்னு சொல்லிட்டு அவர் பேரு. மூசா சேட்னு ஊட்டியில இருக்காரு. மெயின் பஜார், ஊட்டி, நீல்கிரிஸ். ஆமா, சோ இவர்கிட்ட தான் கேட்டு நாங்க இந்த பெட்ஷீட் பத்தியா ஓபன் பண்ணி காட்டு. இது வந்து சிங்கிள் பெட்ஷீட், ஃபுல்லா சிங்கிள், ஆனா ரொம்ப ஹெவி பிரீமியம். இல்ல இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அம்மா இது வந்து உனக்கு நான் போத்திட்டு இருந்தேன், பெட்ஷீட் போத்திட்டு படுத்துட்டு இருந்தேன். வந்துட்டு இந்த பெட்ஷீட் பெருசா இருந்தா நல்லா இருக்கும்ல, சின்னதாயிடுச்சுல. ஆமாம்மா, காலுக்கு உள்ள பத்த மாட்டேங்குது அப்படி சொன்னேன். இது வாங்க முடியுமா? எங்க ஊட்டிக்கு போறதாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னாங்க. அவர் எங்க இருப்பாரு தெரியாது, இல்ல அப்படி சொன்னேன். சரி ஓகே, சூப்பரா இருக்கு. ஓபன் பண்ணி காட்டு ஃபுல்லா. பெருசு, இது செம்ம குவாலிட்டிங்க, நிக்கல் குவாலிட்டி, ஹெவி பிரீமியம். இது நான் இதுக்குள்ள போயிடுவேன், இதுக்கு எனக்கு நல்லா பத்தும், உள்ள போயிடுவேன். அது இந்த குளிர் காலத்துக்கு மேடம்க்கு இங்க பாரு, இது பண்ணி பாரு, அதே சிங் பெட்ஷீட் மாதிரி இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, இது சிங்கிள் பெட்ஷீட் இது. ஆமா, இது 1300 ஆமா, அவ்வளவுதான் வாங்குறோம். ரொம்ப கம்மியா தான் சார்ஜ் பண்ணாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அப்பதான் ரியாக்ஷனை பார்ப்போம். இல்ல அவங்களும் இருந்தாங்க பெட்ஷீட் பத்தி பேசும்போது. என்னது இது? ஏதோ தெரியுதே. இது
இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொட்டு மாதிரி அது ஹேருக்கு ஏத்த ஆக்சசரிஸ், குட்டி குட்டி ஆக்சசரிஸா நான் தேடி வாங்கினேன். பேண்டு, கிளிப், இந்த பேண்டு, இந்த கிளிப் அக்ஷாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை நான் கொண்டு போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஸ்டார் ஃபிஷ். இங்க பாரு ஹேர் பேண்டு. அதுக்கப்புறம் இதுல வந்து இவர் எப்படி சூப்பரா சூப்பரா இருக்கு. ஓகே இதுக்குள்ள என்ன இருக்கு? இங்க பாரு ரொம்ப நாள் கேட்டு இருந்தியே பெல்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஆமா நான் இந்த பேகி பேண்ட்லாம் போனா லூஸா இருக்கும் எனக்கு. அது லூஸா இருக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு பேண்ட் வச்சிருக்கேன் அது எனக்கு லூஸா இருக்கும். பெல்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்சது பர்ஃபியூம். ஆக்சுவலா நான் பர்ஃபியூம் வாங்குவேன் மேடத்துக்கு எடுத்து வச்சிரு. இப்ப கூட நான் வாங்குவேன் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. Decent-ஆ. நான் வாங்குவேன் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. கேட்டால நீ வந்து என் ரூம்ல அடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவா. அதுக்காகவே எப்பா அப்படின்னு இருக்கும். அவ்வளவு பிடிக்கும் அவளுக்கு பர்ஃபியூம்னா. சோ அதனால அவளுக்கு வாங்கியாச்சு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு என் பர்த்டேக்கு எல்லாம் போட்டுப்பேன். சூப்பரா இருக்கு. ஓகே இன்னும் எத்தனை இருக்கு? இன்னும் வந்து 4 இருக்கு. அடுத்த கிஃப்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னா வந்து நாளைக்கு நாங்க ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு போறோம். தெரியுமா எல்லாருக்கும்? அது என்ன தெரியாது. தெரியாது. நாளைக்கு ரிவீல் பண்ணலாம். அதுக்கு வந்து அப்பதான் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ண சொன்னாங்க. நான் என்ன சொன்னா அம்மா அப்பா சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது இது மாதிரி மேக்கப்பு, கிளிப்ஸு, அப்புறம் இது ஸ்விம்மிங்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் பேக் பண்ணாம இருக்கேன். சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. ஆக்சுவலாக வந்து நான் இங்கே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்குவோம். அது அவள் நடுவில் சொல்கிறத ஞாபகம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கிஃப்ட்ஸ் வாங்குவோம். அதனால அவளுக்கு நடுவில் அந்த வருஷம் ஃபுல்லாக நடுவில் அவளுக்கு தேவையே படாது. ஸோ எல்லாமே அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அவளுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான். அதனால இப்போ எல்லாமே பேக் பண்ணிட்டே தான். ஓகே நம்ம நெக்ஸ்ட் கிஃப்ட்டுக்கு போயிடலாம். ஓகே இது வந்து ரெண்டுமே லாஸ்டா பண்ணலாம். இது வந்து கிரீன் கலர் பண்ணலாமா இது பண்ணலாமா? உனக்கு என்ன தோணுதோ அதை எடு. கிரீன் பண்ணலாம். ஓகே இதுவும் உனக்கு பிடிச்சதுதான். எப்படி ஓபன் இப்படியா பண்ணட்டா? பண்ணலாம். பண்ணட்டா? என்ன வாட்டர் பாட்டில் என்னவோ லாட்டரியில 1 கோடி ரூபாய் அடிச்ச மாதிரி அதுல ரியாக்ஷன் வர வாட்டர் பாட்டிலுக்கு. வாட்டர் பாட்டில் மன எனக்கு எப்படி இருக்கும். என்ன போட்டிருக்கு வாட்டர் பாட்டில்ல? ஃப்ரோசன் டிஸ்னி. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நல்ல பிரீமியமான ஒரு பாட்டில் இது. ஆமா. ஓ சிப். ஆமா இப்படி எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இப்படி அமுக்கிட்டு குடிச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்கா? இதுல தண்ணியும் தெரியும். சூப்பரா இருக்கு. ஓகே ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் அது. சொன்னல வாட்டர் பாட்டில் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஓகே நெக்ஸ்ட் இதான் என்ன அது லாஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஓ வாட் நான் எல்லா கிஃப்ட்டும் மனசுல வச்சிருந்தேன்ல இன்னும் அது வரலையே அப்படின்னு யோசனை கண்டுபிடிச்சேன். ஓபன் பண்ணிடலாமா? ஓபன் பண்ணி கையிலே போட்டு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இத கழட்டி. ஓகே 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 3 2 1 வாவ் சூப்பரா இருக்கு. என் கைக்கு அது வேற சின்னதா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சின்னது பண்ணிட்டோம் ஆல்ரெடி. சின்னது பண்ணியாச்சு. சின்னது பண்ணி தான் வாங்கிட்டே வந்தது. இது வந்து அப்பாவோட செலக்ஷன். ஸ்பெஷலி சூப்பரா இருக்கு. அப்பா பிரேஸ்லெட் மாதிரியே இருக்கு. அந்த பிரேஸ்லெட் ஸ்டோன்லாம் கூட இருக்கும் இதுல. எப்படி இருக்கு? வாவ் சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஸ்லிம்மா அழகா என் கைக்கு கரெக்ட்டா ஃபிட் ஆகுதா? ஏன்னா அம்மாவோட கையில இருந்து ஒரு இன்ச் செட் ஆகும். ஒரு இப்போ இது கட் பண்ணா இதுல ஒன்னு இன்னொன்னு எக்ஸ்ட்ரா அத எக்ஸ்ட்ரா ஒன்னு கட் பண்ணாங்க. உனக்கு ஏத்தது ஃபிட் பண்ணி தான் வாங்கினது. சூப்பரா இருக்கு. ஓகே வாட் நெக்ஸ்ட்? ஃபைனலி
பெரிய கிஃப்ட். ஆக்சுவலி இப்போ நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்றது நீ சொல்லணும். இப்போ அதுக்கு பக்கத்தில் வச்சுக்கோ. இது பார்த்தோன்னே வந்து டெடி பியர்னு நான் வந்து முடிவு பண்ணேன். ஆனால் டெடி பியர் இவ்வளோ வெயிட்டாக இருக்குமான்னு வந்து டவுட்டாக இருக்கு. ஆக்சுவலி இவ்வளோ பெருசுக்கு பெட்ஷீட் இது உண்மையிலே நாங்கள் கஷ்டப்பட்டது இதை பாக்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஒன்று வந்து இதோட பாக்ஸுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்னொரு பாக்ஸ் வச்சு அப்படி பேக் பண்ணோம். 2 பாக்ஸ் இருக்கு அதுக்குள்ள. அதுக்கப்புறம் இதுக்கு இவ்வளோ தூரம் பேக் பண்றதும் கஷ்டமா இருந்துச்சு. சரி ஓபன் பண்ணிடலாம். தேங்க்யூ. கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னவா இருக்கும்? இல்ல இது ஃபுல்லா கட் பண்ணிடு இத. ஆமா. ஓகே. இப்போ என்னன்னு பாரு. ஓ பேட்மிண்டன். இது வந்து நெட். நம்மளே வந்து நெட் செட் பண்ணி விளையாடலாம். ஆமா இது வந்து பேட்மிண்டன். இது வந்து கார்க். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அக்ஷயா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா இங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஆமா விளையாடலாம். அதனால அவ கேட்டுட்டே இருந்தா. சரி ஓகே. அது இந்த நெட் இருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது நம்ம ஒரு தடவை நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது இது அன்பாக்ஸ் பண்ணி நம்ம விளையாடி காமிக்கலாம். இது vlogல பண்ணலாம். டெக்கத்லான்ல தான் வாங்குனோம் இது. ஓகே. நல்லா இருக்கு. பர்பிள் கலர்ல இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபைனல் கிஃப்ட்டுக்கு வந்தாச்சு. ஓபன் பண்ணிடலாமா? ஐ திங்க் இது வந்து கோல்டா இருக்கும். ஆனா என்ன கோல்டுன்னு இது ஒரு நல்ல கெஸ் தான் இது. ஏன்னா கடைசியா ஓபன் பண்றது கடைசியா ஒரு வேல்யூபிளான ப்ராடக்ட்டா தான் இருக்கும்னு. அதான் இருக்கு. இங்க இருக்கு. இது அப்பத்தாட்ட கேட்கலாம். இது என்னவா இருக்கும்? நீங்க சொல்லுங்க. என்னவா இருக்கும்? பர்ஃபெக்ட்டா இருக்கு எனக்கு. கோல்ட் அல்லது சொல்லுங்க. கோல்ட்ல என்னவா இருக்கும்? செயினா இருக்குமா, மோதிரமா இருக்குமா, பிரேஸ்லெட்டா இருக்குமா, நெத்தி சுட்டியா இருக்குமா, நெக்லஸா இருக்குமா, என்னவா இருக்கும்? பிரேஸ்லெட். நீ என்னவா இருக்கணும்னு நினைக்கிற? எனக்கு ரிங்னா ரொம்ப பிடிக்கும். ரிங்கா இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம். ஓகே. அக்ஷயோட கெஸ் வந்து வீண் போல. இப்படி சொல்லுவீங்க. ஆனா வேற ஏதாவது இருக்கும். ஐ நோ. அதுக்குள்ள ஒரு பேக்கிங் இருக்கும். இப்போ ஓபன் பண்ணாத. இந்த பாக்ஸ்ல இருக்கிறத வச்சு என்னவா இருக்கும்? ஐ திங்க் செயின் ஆர் பிரேஸ்லெட். சரி ஓபன் பண்ணிடலாமா? பண்ணட்டா? பண்ணட்டா? என்னது இது? தங்க கொலுசு. ஹாப்பியா? நேற்று சூப்பர் மார்க்கெட் போகும்போது என்ன கேட்ட அம்மா? ஆக்சுவலா ஒரு கவரிங் கோல்ஸ் பார்த்துட்டு அது வந்து வாங்கலாமான்னு கேட்டேன். வாங்கலாம் தான். ஆனா என் சைஸ் கிடைக்குமான்னு தெரியல. சைஸ் கிடைக்கல. பெருசா இருந்துச்சு. அது இவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஒரே இது காலைல போடுவா அம்மா. நல்லா இருக்கு. ஐயோ எப்படி சொல்றது தெரியல. அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இந்த கிஃப்ட் வந்து அக்ஷயா வந்து ஸ்டன் ஆயிடுவான்னு. அதே மாதிரி ஸ்டன் ஆயிட்ட நீ. என்ன சொல்றது தெரியல. இதுல போட்டிருக்கு ஏற்கனவே. அதுவும் இல்லாம சூப்பர் மார்க்கெட் மட்டும் பார்க்கல, இன்னொரு வளையல் கடைக்கு கூட்டிட்டு போனேன் ஷாப்ல. அப்ப வந்து அதுதான் பர்த்டேக்காக ஷாப்பிங்காக தான் கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப வந்து அந்த கொலுசு பார்த்துட்டு அம்மா இது என் சைஸ் கிடைக்குமாமா, என் சைஸ் கிடைக்குமாமான்னு கேட்டுட்டே நல்லா அது பார்த்து தேடிட்டே இருந்தேன். கிடைக்கல. ஆனா அவளுக்கு தங்க கொலுசு வரும் அவளே எதிர்பார்க்கல. எனக்கு எப்படி இது பேசுறது புரியல. ரியாக்ட் பண்ண முடியலையா அவனால? ஆமா இவனே ஸ்டன் ஆயிட்டேன். எனக்கு
எது பிரேஸ்லெட் செயின்லாம் யோசிச்சேன். நான் இது நீ வந்து கெஸ் பண்ண முடியாது. முடியவே முடியாது. ஒரு பெர்ஃபெக்ட்டான நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அந்த பக்கம் டிசைன் காமிடா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு கால காமிங்க. அழகா இருக்கு. தங்கத்துக்கு தங்க கொலுசு போட்டாச்சு. நடந்து பாக்குறீங்களா? சவுண்ட் வருதா? ஐயோ மேகி என்ன மேகி எல்லாத்தையும் உடைச்சிட்டே இருக்கேன். ஐ எம் சாரி அப்படின்னு போயிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே தேங்க் யூ ரெண்டு பேருக்கு. தேங்க் யூ. சரி எல்லா கிஃப்ட்டும் வந்து பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா? எதிர்பார்க்கவே முடியல. இந்த தடவை எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட். ஓகே மிகப்பெரிய டாஸ்கே என்ன தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்கறதுனே தெரியலையே அக்ஷயாக்கு. அக்ஷயாக்கு எது பிடிக்கும்னு யோசிச்சு வாங்கி ஃபைனலா உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. பர்த்டேல நான் போட்டிருப்பேன் பாருங்க. சரி ஃபைனலா வந்து எப்பவும் உன்கிட்ட கேட்குற விஷயம் தான், எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு? உனக்கு எல்லா கிஃப்ட்லயும் 15 கிஃப்ட்ல 14 கிஃப்ட்ல உனக்கு எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆப்வியஸ்லி கொலுசா? ஃபர்ஸ்ட் இது ரொம்ப வருஷமா கேட்டுட்டே இருந்தா. நான் தான் வாங்கி கொடுக்காம இருந்தேன். பட் இது வந்து கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன்னா அவகிட்ட அவ எல்லாமே போட்டுட்டா. போடாத ஒரே ஒரு பொருள் கொலுசு தான். அதனால கொலுசு வாங்கலாம் அப்படின்னு பிளான். கொலுசு கோல்ட்ல கொலுசு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு கிஃப்ட் நம்ம மறந்துட்டோம். உன் ஹேண்ட்பேக்ல இருக்கு அது. இல்ல அது வந்து சும்மா சிம்பிள் கிஃப்ட் தான். இல்ல அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல கிஃப்ட். அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணை மூடு. ஓகே ஓகே. கண்ணை மூடிட்டே இவ வாங்கணும் கையில. ஓகே நான் கண்ணை திறக்கலாமா? அவளோட மொபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் கேஸ் ஓபன் பண்ணி காட்டு. அழகா இருக்கு. பேர் போட்டுருக்கு. பேர் போட்டுருக்கு. உன் போன்ல போட்டுக்கறியா? போன் எங்க? போன்ல இருக்கு. கட்டுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. காதுல வச்சு பேசுங்க. ஹலோ சொல்லுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே இதே ஹாப்பியோட இந்த அன்பாக்சிங் வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே how do you feel? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா. ஸோ இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக தேடி அவளுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் வாங்கினதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபஸ்ட்டு ரொம்ப பெஸ்ட்டாக வாங்கினது இந்த குட்டி மேகியை தான். இன்னொன்று குட்டி மேகி அவளோட பர்த்டேக்கு நாங்கள் கிஃப்ட் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மொமெண்ட்டாக அவள் ஃபீல் பண்ணோம். ஸோ அதுக்கு வருஷம் அதை வந்து நாங்கள் அட்லீஸ்ட் ஒரே ஒரு பொருளை வந்து மறக்கவே கூடாது வாழ்க்கையில். அந்த மாதிரி நாங்கள் வந்து யோசிச்சு ஏதாவது பண்ணுவோம். இது மாதிரி வருஷம் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஓகே இதே சந்தோஷத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போக போகிறோம். ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அது உங்க கூட ஷேர் பண்ண போகிறோம். அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். பர்த்டே வீடியோல சந்திக்கலாம். பாய். பர்த்டே ஆயிடுச்சு. 12 o'clock ஆயிடுச்சு. கலங்கின நேரம் இது. பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ பிறந்தப்ப அழுத, ஆனா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்.